ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இப்போ நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னென்னா, இப்போ எங்கிட்ட ஒருத்தர் கேட்டிருந்தாங்க. இப்போ வந்து எப்படின்னா, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் இருக்குங்களா, அது எப்படி அனலைஸ் பண்ணுறதுன்னு எங்கிட்ட கேட்டிருந்தாங்க. அதை பற்றின அந்த வீடியோ. இப்போ வீடியோவில் நான் எப்படி அனலைஸ் பண்ணுறது, எப்படி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் எப்படி கண்டுபிடிக்கிறது வீடியோவில் சொல்லித்தரேன். சரிங்களா? வீடியோ ஸ்கிப் பண்ணால் பாருங்கள், அப்போ தான் நான் என்ன சொல்கிறேன்னு புரியும். சரிங்களா? இப்போ பாருங்கள், இப்போ நாம் வந்து உங்கள்கிட்ட எந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் இருந்தாலும் சரி அதை எடுத்துக்கோங்க. சரிங்களா? நான் வந்து 2024 இப்போ வந்து குரூப் 4 கொஸ்டின். சரிங்களா? அந்த கொஸ்டின் வேணாம். ஆனால் நான் இன்னும் அனலைஸ் பண்ணி வைக்கல. இனிமேல் நான் பண்ணிவிட்டு சொல்கிறேன். சரிங்களா? இப்போது 2022 கேட்ட கொஸ்டின் இது. ஓகேங்களா? இந்த கொஸ்டின் வந்து 2022 குரூப் 4 வந்துச்சுங்களா, அந்த குரூப் 4ஓட கொஸ்டின். இப்போது இந்த கொஸ்டின் எப்படி நாம் அனலைஸ் பண்ணுறது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோ. ஓகேங்களா? இப்போ பாருங்கள், இப்போது உங்களுக்கு இந்த மாதிரி கொஸ்டின் இருக்கா, இந்த கொஸ்டினை உங்கள்கிட்ட இருந்ததுன்னா எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு என்னென்ன கொஸ்டின் எப்படி கேட்டிருக்காங்கிறத பாருங்கள். இல்லையா? பாருங்கள் எப்படி கேட்டிருக்கான் அப்படி நீங்கள் கொஸ்டின் பார்க்க உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். சரிங்களா? இது நானாக தேடினது. இது எல்லோரும் தேடியிருப்பாங்களான்னு தெரில. நான் அது சொல்கிறேன். சரிங்களா? அது எப்படின்னு நான் சொல்கிறேன். இப்போ பாருங்கள், மொத்தம் 100 கொஸ்டின் கேட்குறாங்களா? சரி, ஓகே. இப்போது அதில் ஒன்று யோசிச்சு பாருங்கள். இப்போ என்னென்னா, அது எப்படி அனலைஸ் பண்ணுறதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இதுதான் ஸ்டார்டிங் பேஜ். ஓகே, ஸ்டார்டிங் பேஜ். இப்போது ஃபஸ்ட்டு கொஸ்டின் பாருங்களேன். ஒன்று கூற்று கேட்டிருக்கான். கூற்று 7 17 கிழக்கு நூல்கள் 1 இல்லையா? கூற்று 2. அது கூற்று 2வது படிங்க. 7 இருக்குங்கள, அது வந்து 7 வந்து பாடியவர் வந்து கம்பர். ரைட்டா? 7 17 கிழக்கு 1. அது கூற்று பி வந்து என்னென்னா 7 பாடியவர் கம்பர்னு போட்டான். சரியா? இது எது தப்பு எது கரெக்டுன்னு கேட்டிருக்கான். அதான் நான் அந்த கொஸ்டின் அது என்ன கேட்டிருக்கான். இப்போ பாருங்கள், 7 17 கிழக்கு 1 தப்பு. ரைட்டா? ஓகே. கூற்று 2 7 பாடியவர் கம்பர் கரெக்டு. பி கூற்று மட்டும் தான் கரெக்டு. இப்போது சரி, ஓகே. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். 2வது, யாமருந்த புகழிலே கம்பனை போல் புகழ்ந்து கூறியவர் யார்? யாமருந்த புகழிலே அப்படின்னா பாரதியார். இல்லையா? ஃபஸ்ட்டு 2 கொஸ்டினுமே கம்பர் பற்றி ஒன்று கேட்டானா? நல்லா பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு 2மே கம்பர் பற்றி வந்துருச்சா? அப்படி எது எப்படின்னா முக்கியம், கம்பர் முக்கியம் அப்படின்னா சரி, கம்பர் முக்கியம்தான். ஆனால் அந்த கம்பருங்கிற எங்கெங்கே எங்கெங்கே கவர் ஆகிறாங்கிறது தெரியணும்ல. அதுக்கு தான் ஒரு வேட் டு ஸ்டடி. இல்லையா? ஒரு நல்ல வேட் டு ஸ்டடி வேணும். அந்த வேட் டு ஸ்டடியில் இப்போ பாருங்கள், இங்கே வந்துட்டாங்களா, தமிழும் தொண்டுன்னு வந்துட்டாங்களா? இப்போ நமக்கு யார் வேணும்? கம்பர் வேணும். ஓகேவா? கம்பர். அந்த கம்பருங்கிற எங்கே வராருன்னு தேடணும் ஃபஸ்ட்டு. இல்லையா? அந்த கம்பர் எதில் வருவாருன்னு தெரிஞ்சிருச்சுனாவே உங்களுக்கு பாதி வேலை முடிஞ்சுது. இல்லைங்களா? பாதி வேலை நமக்கு முடிஞ்சுது. இப்போது உங்களுக்கு இதுலேயும் தெரியல அப்படின்னா சிலபஸ் போயிடணும். தமிழ் சிலபஸில் போயிட்டு கம்பர் எங்கே வராருன்னு பாருங்கள். கம்பர் எங்கே வருவாங்க, இதில் வருவாங்களா அதில் வருவாங்கங்கிறது உங்களுக்கு அது மஸ்ட்டு. அது தெரியணும். அது தெரிஞ்சால் மட்டும்தான் உங்களால் வந்து அது கரெக்டான கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ண முடியும். இல்லையா? சரி, ஓகே. இப்போ பாருங்கள், கம்பர் வந்து கம்பராமாயணம் தானே கம்பர் வருவார். ஃபஸ்ட்டு இந்த கம்பராமாயணம் இங்கே இருக்குன்னு தேடுங்க. இங்கே இதில் இருக்குது, 3வது இருக்குது கம்பராமாயணம். மீட்டர் யார்? கம்பர் முக்கியம். அந்த கம்பருக்கு வேட்டு ஸ்டடி இருக்குல்ல, அந்த வேட்டு ஸ்டடியில் மஸ்ட்டு அதை போய் படிச்சிருங்க. கம்பர் ஃபஸ்ட்டு கம்பருக்கு போகிறோம். கம்பர் போயிட்டு நம்ம அதை எடுத்து நம்ம கம்பர் தான் படிக்கணும். கம்பர் எடுத்து படிச்சிடறோம். கம்பர் அது வந்து நமக்கு கம்பர் அவர் வந்து முக்கியமா, அதனால் வந்து நம்ம கம்பர் இப்போ படிச்சிட்டோம். இல்லைங்களா? கம்பர் படித்து முடிச்சதுக்கப்புறமா மறுபடியும் உங்களுக்கு கம்பர் முக்கியம்னு தெரிஞ்சிருச்சு. அதை போய் நீங்கள் படித்து முடிச்சிட்டிங்க. இல்லையா? இப்போ நான் இப்படி தான் வந்து நீங்கள் வந்து அதை என்ன சொல்கிறதுனா, அதை வந்து நீங்கள் கவர் பண்ணிகிட்டே வந்துட்டுருக்கணும். இப்போ நான் எப்படின்னு இன்னொரு ட்ரிக் இருக்குது, அதையும் சொல்லித்தரேன். ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்கள். இப்போ வந்து நம்ம கம்பராமாயணம் இங்கே இருக்குது. கம்பராமாயணம் 10th புக்கில் கவர் ஆகிட்டுருக்கு. இப்போ 12th புக் கவர் ஆகிட்டுருக்கு. ஓல்டு புக்கில் பார்த்திங்கன்னா 8th புக்கில் செகண்ட் டைமில் 44 நம்பரில் 10th புக்கு 12th புக்கில் கவர் ஆகிட்டுருக்கு. கம்பராமாயணம் படிச்சிட்டிங்க. ஓகேவா? படித்து முடிச்சாச்சு. ஓகே. இது வந்து சிலபஸ்ஸு. இது அப்புறம் அங்கே வச்சுருவோம். மறுபடியும் அதே கொஸ்டின் எடுத்துகிட்டு இதை வந்து நீங்கள் என்ன பண்ணணுன்னா, மறுபடியும் உங்களுக்கு மறுபடியும் கொஸ்டின் வருதா, ஒரு கொஸ்டின் நீங்கள் மறுபடியும் திருப்பிட்டு வந்துட்டுருங்க. சரியா? இப்போ இதில் பாருங்கள், ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லி எழுதுக. இதுதான் கோல்டு பிஸ்கட்னு தங்க கட்டி.
ஒரு கொஸ்டின் கேட்டிருக்கான். அடுத்த கொஸ்டின் பாருங்கள், ஆங்கில சொல்லுக்கு என்னென்னா தமிழ் சொல்லை. புரியுதா? கோல்டு வந்துட்டு தமிழ் சொல்லே அறிந்தளவுன்னு கேட்டான். இதுக்கு கேட்டான். இந்த கொஸ்டின் வந்து இங்கிலீஷும் கொடுத்தா தமிழ் கொடுத்துட்டான். நமக்கு அதுங்கிறது என்னென்னு தெரியணும். கேட்டுட்டானா இப்படி ஒரு ட்ரிக்கு வந்துட்டுருக்கா. இப்போனா ஆங்கில சொல் முக்கியம், ஆங்கில சொல் முக்கியம், படிச்சிடணும். ஓகே, இதுலேயும் இன்னொன்று இருக்குது, இன்னொரு ட்ரிக் இருக்குது. அது என்ன ட்ரிக்குன்னு தெரியுமா? ஒரே நிமிஷம் இருங்க. இப்போ பாருங்கள், இதில் இன்னொரு ட்ரிக் என்னென்னா, இப்படி தான் கொஞ்சம் அவங்க கொஸ்டின் கேட்டுட்ருக்காங்க. என்னென்னா இப்போ பாருங்கள், 13ஆம் நம்பர் பாருங்களேன். இளங்கோவடிகள் சேரணம் போய் சேர்ந்தது இது எல்லாமே நமக்கு தெரியும் இல்லையா? இளங்கோவடிகள் பற்றி கேட்டான். இதுக்கு நான் கொஸ்டின் அனுப்பிச்சுட்ருக்கோம். அடுத்த கொஸ்டின் பாருங்களேன், எதை பற்றி கேட்டிருக்கான்? இளங்கோவடிகளை ஏற்ற நூல் என்ன? சிலப்பதிகாரம். கேட்டானா? சிலப்பதிகாரம் மட்டும் கேட்டிருக்கானா? அப்போ எது முக்கியம்? இளங்கோவடிகள் முக்கியம், சிலப்பதிகாரமும் முக்கியம். இப்படி அனலைஸ்மெண்ட் படிக்கணும். எல்லாருமே இப்படி தான் படிச்சுட்ருக்காங்க. சில பேர் சொல்லித்தராங்கன்னு தெரியல, நான் சொல்லித்தரேன். இப்படி தான் படிக்கணும் இல்லையா? இப்படி படிச்சிருங்க. இப்படி படிச்சுட்டு நீங்கள் அப்படியே வந்து ஒரு கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணுறதுக்கு முன்னாடி அடுத்து நான் என்ன பண்ணுவேன் தெரியுங்களா? இந்த கொஸ்டின் 25ஆம் கொஸ்டினுக்கு நான் படிக்கணும் அப்படின்னா அதே லைனில் அது இதை பற்றி இன்னொரு லைன் வருதான்னு நம்ம பார்க்கணும். சரிங்களா? இப்போ ஏன்னா அதுக்கு உதாரணம் சொல்கிறேன் பாருங்கள். இளங்கோவடிகளும் படிச்சுட்டேன். இளங்கோவடிகள் கேட்டால் அவரோட நூல் வந்துருச்சு பாருங்கள். அப்படி எடுத்தோடனே அவரை பற்றி கேட்டானுங்க, அடுத்த ஒரு நூல் வந்துருச்சு. அப்படின்னா இளங்கோவடிகள் இது முக்கியமாக. இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் வந்து இந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை அனலைஸ் பண்ணி படிச்சுக்கிட்டு இருக்காங்க. சரிங்களா? இப்போ பாருங்கள், இங்கே விடை கேட்ட வேணாம் 2 கேட்டானா? அப்போ விடை கேட்ட வேணா 2 கேட்குறான். அப்போ இது எது முக்கியம்? விடை கேட்ட வேணா முக்கியம். அப்போ அது எங்கே இருக்குது? ஸ்கூல் புக்கில் தேடி அதை படிச்சிடணும். முடிஞ்சுதா? இப்படி படித்தோன்னா நமக்கு அது படிக்கிறது ரொம்ப 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 ஈஸி இல்லையா? ஈஸியாக கஷ்டமாக நீங்கள் அதை யோசிச்சு பாருங்கள். சரியா? நீங்கள் அதை யோசிச்சு பார்த்தா தான் உங்களுக்கு வந்து அது புரியும். ஓகேங்களா? அது உங்களுக்கு அப்போ தான் வந்து இப்போ பாருங்கள், இதில் வந்து என்ன கேட்டிருக்கா? பெண் எனும் பேதை எனில் இன்னம் இருக்கும் வரை உறுப்புடன் சரிபடாது. பாரதிதாசன். கேட்டானா? பாரதிதாசன் கல்வியில்லாத கலநிலம். யார்? பாரதிதாசன். யார் முக்கியம்? பாரதிதாசன் முக்கியம். பாரதிதாசன் எங்கே இருக்கார்? தேடி கண்டுபிடிச்சி எடுத்து படிச்சிடணும். ஓகேவா? இப்படி ஒரு நாள் உட்காந்து இந்த மாதிரி அனலைஸ் பண்ணி நீங்கள் படிச்சிங்க அப்படின்னா அது உங்களுக்கு வந்து தமிழில் மார்க் எடுக்கிறது ரொம்பவே ஈஸி. ரொம்ப 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 ஈஸி. ஓகேங்களா? இப்படி தான் வந்து எல்லோரும் படிச்சிட்ருக்காங்க. இதுதான் நீங்கள் வந்து யோசித்து படித்தோம் அப்படின்னா நம்மளால் முடியும். நான் சொல்லிட்டேன். இதுக்கப்புறம் வந்து டவுட்னால் சொல்லுங்கள். நான் மறுபடியும் வந்துட்டு நான் தெளிவாக எப்படி அனலைஸ் பண்ணுறேங்கிறத இன்னொரு வீடியோவை பர்ஃபெக்டாக சொல்லித்தரேன். சரிங்களா? ரொம்ப ரொம்ப இப்போ பாருங்கள், நான் அவனை சொல்லி கொடுத்தேன்ல. இப்போ பாருங்கள், இப்படி இருக்கா? நான் உங்கள் சொன்ன ஒரு கொஸ்டின் இங்கே நான் இந்த கொஸ்டின் படிக்கிறேன் அப்படின்னா கடைசி கொஸ்டின் பார்ப்பேன்னு சொன்னேன்ல. 79 பாருங்கள். தமிழ் செய்திக்களமும் யார்? இரவமுனிவரா? அடுத்து ஒரு கொஸ்டின் தள்ளி பாருங்கள். என்ன கேட்டிருக்கான்? சதுரகாது யார்? கேட்டானா? கொஸ்டின் கேட்டிருக்கானா? இந்த மாதிரி தான் கொஸ்டின் கேட்குறாங்க. சரிங்களா? நான் ஏன் அவ்வளோ மெதுவாக பேசுகிறேன்னு எனக்கே தெரியல. ஓகேங்களா? இப்படி தான் வந்து அவங்க கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இதுக்கப்புறம் வந்துட்டு இப்படி தான் வந்து நீங்கள் அனலைஸ் பண்ணணும். அனலைஸ் பண்ணி படிக்கணும். ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அனலைஸ் பண்ணுங்கள். அனலைஸ் பண்ணிட்டு ஒரு நல்ல வேட்டு ஸ்டடியை எடுத்துக்கோங்க. எடுத்து படிங்க. வேலையும் முடிஞ்சுது. ஓகேங்களா? வீடியோ பிடிச்சிருந்துன்னா உங்கள் டிஎன்பிஎஸ்சி படிக்கிற ஃப்ரெண்டுக்கு மஸ்ட்டு ஷேர் பண்ணி விடுங்க. அவங்களுக்கு தெரிஞ்சுக்கிட்டோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாம் நெக்ஸ்ட்டு வீடியோவில் உங்களுக்கு என்ன டவுட் இருந்தாலும் சரி எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நான் சொல்கிறேன். ஏதோ ஒரு வீடியோ உங்களுக்கு வந்து இதை பற்றி வீடியோ போடுங்கன்னு சொன்னாலும் சொல்லுங்கள். வீடியோ போடுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாம் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.